சில பெரிய நிறுவனங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஏன்டா இப்படி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற கேஸ் ஸ்டடியை நம்ம நடத்தினோம்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நாம் ஒரு ஃபேக்ட்ரி தொடங்க போகிறோம், நாளைக்கு நம்ம ஜாப் எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறோம், வீட்டில் இந்த மாதிரியான முடிவுகள் முயற்சிகள் அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் அந்த நிறுவனம் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறத படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தமிழ் பொக்கிஷம் வழியாக நிறைய நிறுவனங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு நிறுவனம் தான் போயிங். இந்த போயிங் அப்படிங்கிற நிறுவனத்தை நீங்கள் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அதனுடைய எக்ஸ் மேனேஜர் ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஒரு விமானத்தை நாங்கள் கட்டமைக்கும் போது அந்த விமானத்தினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம ஸ்கிராப்பில் இருந்து பழைய பொருட்கள்லாம் போடுவாங்களா, பழைய இரும்பு, அந்த பொருட்கள்லேருந்து எடுக்கப்பட்ட சில உதிரி பாகங்களை வைத்து ஒரு விமானத்தை தயாரித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயிங் அப்படிங்கிறதே ஒரு போயிங் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு டாப்பிக்காக எடுக்கலாம். பட் இந்த போயிங்கினுடைய வரலாறு, அது எப்படி கோலாச்சி இருந்தது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதன் பிறகு என்ன நடந்துச்சு, ஏன் அந்த நிறுவனம் ரொம்ப டவுனுக்கு போச்சு அப்படிங்கிறத நாம் கேஸ் ஸ்டடி பண்ண போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1916 வில்லியம் இ போயிங் அப்படிங்கிற ஒரு டிம்பர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் என்ன செய்கிறாரு, அவருடைய தொழிலை விட்டுட்டு நாம் ஏன் இந்த ஏவியேஷன் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார். அந்த முடிவு தான் போயிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பிறப்பதற்கான காரணமாக மாறியது. ஸோ இதுதான் இந்த போயிங் நிறுவனத்தினுடைய ஹம்பிள் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். மாடல் சி பிளேன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் யுஎஸ் நேவிக்காக இந்த போயிங் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி கொடுத்த முதல் விமானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விமானம் ஒரு ஹியூஜ் சக்ஸஸ். மாடல் சி பிளேன் அப்படிங்கிறது நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த விமானம் செய்த பல சாகசங்களை பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போயிங்ஸ் அவர்களுடைய என்ஜினியரிங், அதுவும் அதில் அந்த க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அவருடைய ஸ்கில்லாக இருக்கட்டும், இதெல்லாம் போட்டு தான் மனுஷன் இந்த மாடல் சி பிளேன் அப்படிங்கிறத உருவாக்குறார். அதன் பிறகு வேர்ல்டு வார் 1 முடிஞ்சிருச்சு. போயிங் என்ன செய்யுதுன்னா கமர்ஷியல் ஏவியேஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே அடி எடுத்து வைக்குது. அது என்ன கமர்ஷியல் ஏவியேஷன்? கமர்ஷியல் ஏவியேஷன்னா வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, கொஞ்சம் விரைவாக போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ மனிதர்கள் ஏன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த விமானம் வழியாக போகக்கூடாது? முதல்ல விமானம் குண்டுகள் போடுவதற்கும் எதிரிகளை அழிப்பதற்கும் உளவு வேலை பார்ப்பதற்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏன் விமானத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஒரு சின்ன துணுக்கு செய்தி சொல்லிடுறேன். ஜிபிஎஸ் அப்படிங்கிறது நமக்காக கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது, அது இராணுவத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்ஸ் இராணுவம் அதில் நல்லபடியான டெக்னாலஜிலாம் எடுத்து அதில் அவங்க எல்லா விஷயங்களையும் செய்து முடித்த பிறகு இதையே சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சனால தான் இன்றைக்கி நம்முடைய டிவைசஸில் ஜிபிஎஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஜிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், க்ளோனஸாக இருக்கட்டும், இப்படிங்கிற பல டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் அது மிலிட்ரிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான். அதே மாதிரி தான் போயிங்கும் என்ன செய்கிறாங்க, அடுத்ததாக கமர்ஷியல் ஏவியேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வராங்க. குறிப்பாக மாடல் 80A அப்படிங்கிற ஒரு விமானம் 1920கள்லையும் 1930கள்லையும் போயிங் உருவாக்கின இந்த மாடல் விமானங்கள் எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். செம்மையான இன்ஜினியரிங், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த வாய் வழியான ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, போயிங்க்கு பிசிறு தட்டாமல் கிடச்சிச்சு. அதே மாதிரி போயிங் 307 அதை ஸ்ட்ராட்டோலைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டோலைனர் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஷரைஸ்டு கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ முதல் ப்ரெஷரைஸ்டு ஏர்க்ராஃப்ட் கேரியரை உருவாக்கி அதை மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதுதான் போயிங் 307. அடுத்ததாக ஜெட் எரா அப்படிங்கிற ஒரு எரா உருவாகுது 1950, 55, 58 இந்த காலகட்டத்தில். ரொம்ப ஸ்பீடாக போகணும், ஜெட் என்ஜின் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு ரொம்ப விரைவாக ஒரு கண்டம் டு அடுத்த கண்டத்துக்கு போகிறதுக்கான விமான சேவை, இதை தான் ஜெட் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. 1958 போயிங் 707 அப்படிங்கிற ஒரு விமானத்தை அறிமுகம் செய்கிறாங்க. இந்த 707 அப்படிங்கிற அந்த விமானத்துக்கு பிறகு போயிங் 720 இருக்கட்டும், 727 இருக்கட்டும்,
747 இருக்கட்டும், அதை தான் ஜம்போ ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அடுக்கடுக்காக பல விமானங்களாக இவங்க வெளியில் கொண்டு வரும்போது இந்த ஜெட் எரால போயிங் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நிற்கிது போயிங் நிறுவனம். அடுத்ததாக வந்த போயிங் 757, போயிங் 767 அப்படிங்கிற இந்த 2 விமானங்கள் எந்தெந்த மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் டிமாண்ட்ஸ் இருந்துச்சோ அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உருவாக்கியிருந்தாங்க. பட் அதன் பிறகு தான் ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ்யூட் அப்படிங்கிறது உருவாகுது. போயிங் நிறுவனத்துக்கு கூடவே இருந்த இன்னொரு நிறுவனத்தை விட்டு பிரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிங் நிறுவனம் தள்ளப்படுகிறது. அதுதான் யுனைடெட் ஏர்லைன்ஸ். இந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறத செல் பண்ணுறாங்க. அப்படி செல் பண்ண பிறகு மறுபடியும் போயிங் என்ன செய்யணும்? அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். பட் நம்ம நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு நம்முடைய பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கியிருந்தோன்னா அந்த பார்ட்னர் சொல்லுவாங்க எனக்கு இந்த பிஸ்னஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்முடைய பிஸ்னஸும் அதனால் என்ன செய்யலாம்? ஒருவேளை பாதிக்கப்படலாம். அதே ஒரு நிலைமை யாருக்கும் ஏற்படுது? போயிங்க்கும் ஏற்படுது. ஸோ ஜெட்டரால் கோலாய்ச்சிட்டு இருந்த போயிங்க்கு அடுத்ததாக ஒரு அடி எங்கேருந்து வருது தெரியுமா? ஏர்பஸ் வழியாக வருது. போயிங் வர்சஸ் ஏர்பஸ், இதுதான் கடுமையான போட்டியை உருவாக்கிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே நம்ம பிஸ்னஸில், அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருந்துருக்கட்டும், ஒரே பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணணும்னா நாம் நம்மை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்றைக்கு நம்ம அப்கிரேட் ஆகிறத நிப்பாட்டுறோமோ இல்லாட்டி படிக்கிறத நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு நம்ம செய்கிற பிஸ்னஸில் நம்ம செய்கிற ஜாபில் ஃபெயிலியர் ஆயிடுவோம் என்பது போயிங்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். 1970களில் ஏர்பஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தொடங்கப்படுகிறது. எப்படி அமெரிக்காவுக்கு இந்த போயிங் அப்படிங்கிறதும் மெக்டொனால்ட் டாக்லஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இருக்கோ அதே மாதிரி யூரோப்புக்கு ஏர்பஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வேண்டும். ஸோ ஏர்பஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை அமைச்சாச்சு. இப்போ போட்டி எப்படி இருக்குது? யூரோப்பினுடைய ஏர்பஸ்ஸா இல்லை அமெரிக்காவினுடைய மெக்டொனால்ட் டாக்லஸ் இல்லாட்டி போயிங்கா அப்படிங்கிற மாதிரி மாறுது. இதில் போயிங் அப்படிங்கிறது நார்மலாக கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள நுழைந்தாலும் இந்த மெக்டொனால்ட் டாக்லஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அமெரிக்க இராணுவத்துக்கு தேவையான விமானங்கள் இல்லை இராணுவம் சம்பந்தமான விமான சேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருது. 1970 உருவான ஏர்பஸ் 1972களிலேயே பறக்க ஆரம்பிக்குது. ஏர்பஸ் A300 அப்படிங்கிறது தான் முதல் சர்வீஸாக அவங்க அறிமுகம் பண்ணுறாங்க. இந்த ஏர்பஸ் A300 அப்படிங்கிறது டைரக்டாக போயிங்கினுடைய 747 மற்றும் 737 அப்படிங்கிற இந்த விமானங்களுக்கு கடுமையான போட்டியை கொடுக்கிறது. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மெக்டொனால்ட் டாக்லஸினுடைய DC-10க்கும் கடுமையான போட்டியாக மாறுது ஏர்பஸினுடைய A300. 1970 காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த நேரம் ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது வருது. ஏர்பஸ் புது டெக்னாலஜியை உருவாக்குனதுனாலையோ என்னவோ, அதுவும் ட்வின் என்ஜின் வைட் பாடி ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது தான் A300. ஸோ ஆயில் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஏர்பஸ் A300ல ரொம்ப கூடுதல். அப்போது மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை நம்பி போகுமா, மைலேஜ் இல்லாத விமானங்களை நம்பி போகுமா அப்படின்னு கேட்டால் ஆயில் கிரைசிஸ் வேறு நடந்துகிட்ருக்கு. இதில் வின்னராக மாறுது ஏர்பஸ். ஸோ வின்னராக மாறுற ஏர்பஸினுடைய பார்வை மீண்டும் மீண்டும் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த போயிங் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு எதிர்பாராத விதமாக அடுத்த ஒரு ப்ரெஷர் வருது. போயிங் நிறுவனம் ஏர்பஸினுடைய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போகும்போது போயிங் நிறுவனமும் இந்த மெக்டொனால்ட் டாக்லஸ் அப்படிங்கிற நிறுவனமும் ஒன்றிணைக்கிறார்கள். அப்படி ஒன்றிணையும் போது பெரிய சர்க்கிள் அவங்களுடைய இன்டர்னல் டீமுக்குள்ளே ஏற்படுது. போயிங் நிறுவனத்தினுடைய இன்டர்னல் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய என்ஜினியரிங் தான் பர்ஃபெக்டாக அவங்களுடைய ப்ராடக்டை அவங்க என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்க. ஆனால் மெக்டொனால்ட் டாக்லஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அவங்களுடைய இன்டர்னலாக இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் என்ன செய்யும்னா, எப்போ பார்த்தாலும் ஃபண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டேஜ், லிமிட்டட் டைம் தான் கொடுப்பாங்க, லிமிட்டட் ஃபண்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ஜினியரிங் ஒர்க்ஸ் பற்றி பெரிய நாட்டம் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த போயிங்கும் மெக்டொனால்ட்ஸ் டாக்லஸ் அப்படிங்கிறதும் ஒன்றிணைந்த பிறகு இதில் ஏற்பட்ட பல குளறுபடிகள் போயிங்கினுடைய முடிவுகளை மிகப்பெரிய அளவில் நிப்பாட்டியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு தேவையான முடிவுகளை இவங்க எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தேவையான இல்லாட்டி அவங்களுடைய ஒட்டுமொத்தமான முதலாளிகளுக்கு தேவையான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் போயிங் தள்ளப்படுகிறது. இதன் பிறகு தான் போயிங் கிரைசிஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த போயிங் கிரைசிஸ் அப்படிங்கிறதுலேருந்து இன்னும் வெளியில் வராமல் போயிங் நிறுவனம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். போயிங் நிறுவனத்தினுடைய வரலாறுலேருந்து அவங்க எப்படி கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வரை மட்டும்தான் பார்த்துருக்கோம்.
அதன் பிறகு பாயிங் கிரைசிஸ் அப்படிங்கிறத பார்த்த பிறகு தான் முக்கியமான சில முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். நாம் ஒரு நிறுவனம் தொடங்கினா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கணும், பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் எப்படி இருக்கும், இன்னொரு நிறுவனத்தை கூட நம்ம கொலாபரேட் பண்ணிட்டோம்னா நம்ம பிஸ்னஸ் எப்படிலாம் படுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு கதை வழியாக, இந்த ஒரு வரலாற்று உண்மை வழியாக நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள். ஸோ பாயிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது? இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா அதனுடைய தலைப்புகளும் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.